ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டா உடனே அந்த உடம்புல இருக்கிறெல்லாம் முடிஞ்சிடுதா? நோ, அப்சல்யூட்லி நோ. சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற மைக்ரோபயோம்ஸ், அதாவது கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், நாம இறந்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரத்துக்கு உயிரோட தான் இருக்கும். அதுங்க தான் நம்ம உடம்பை மறுபடியும் மண்ணுக்கேத்த உரமா மாத்துற வேலையை தொடங்குது. இதுக்கு பேரு தனட்டோ மைக்ரோபயோம். அதாவது ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமும் அந்த உடம்புக்குள்ள ஒரு புது உயிரியல் உலகம் இயங்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க மரணம்ங்கிறது ஒரு முடிவா, இல்ல ஒரு ரீஸ்டார்ட்டா? ரீஸ்டார்ட். இன்னொரு பக்கம் குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல தகவல், இன்ஃபர்மேஷன் என்னைக்குமே அழியாது. ஒருவேளை நம்மளோட எண்ணங்களும் நினைவுகளும் கூட ஒரு விதமான குவாண்டம் டேட்டா தான் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல அது எங்கேயாவது ஒரு மூலையில சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கும். இதை பத்தி யோசிச்சு பாருங்களேன். உங்க அம்மா, அப்பா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சுத்தமா இல்லாம போகல. அவங்க ஒரு எனர்ஜியாகவோ இல்ல ஒரு காஸ்மிக் டேட்டாகவோ இந்த ஸ்பேஸ் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, மரணம் ஏன் வரணும்? இவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி படி பார்த்தா, பழைய உயிர்கள் போயிட்டு புது உயிர்கள் வந்தாதான் அந்த இனம் இன்னும் பலமா வளர முடியும். ஒரு மரம் ஏன் இலைகளை உதிர்க்குது? ஏன்னா புது இலைகள் வர்றதுக்கு அங்க இடம் வேணும். அந்த உதிர்ந்த இலைகள் தான் அந்த மரத்துக்கே உரமா மாறுது. நாம நினைக்கிறோம் மரணம் ஒரு சோகம்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல யாருமே சாகலன்னா இப்போ இருக்கிற இவ்வளவு டெக்னாலஜியும் இவ்வளவு மாற்றமும் வந்திருக்குமா? மாற்றத்துக்கான ஒரே கருவி மரணம் தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நம்ம மூளைக்குள்ள DMT, டைமெத்தில் ட்ரிப்டமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. மனுஷன் சாகுற அந்த கடைசி சில நிமிஷங்கள்ல இந்த கெமிக்கல் அதிகமா சுரக்குதுன்னு ஒரு தியரி சொல்லுது. அந்த நேரத்துல அந்த மனுஷனோட மூளைக்குள்ள காலமும் நேரமும், டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படியே நின்னுடுமாம். அவங்க வாழ்நாள் முழுக்க பார்த்த அழகான நினைவுகள் எல்லாம் ஒரு சினிமா மாதிரி ஓடும். அந்த கடைசி வினாடி அவங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி தெரியலாம். அப்போ அந்த மரணத்திலையும் ஒரு அமைதி இருக்கத்தானே செய்யுது. கடைசியா மனசை தொடர மாதிரி ஒரு விஷயம், நாம இந்த உலகத்துக்கு வரும்போது எதையுமே கொண்டு வரல, போகும்போதும் எதையும் கொண்டு போக போறதில்ல. ஆனா நாம விட்டுட்டு போற அன்பு, லவ் இருக்கு பாருங்க, அது ஒரு இன்விசிபிள் வைப்ரேஷன் டாட். அந்த அதிர்வலைகள் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மனசுல என்னைக்குமே இருக்கும். சோ மரணம்ங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அது நம்மள இந்த பிரபஞ்சத்தோட திரும்பவும் இணைக்கிற ஒரு கிராண்ட் பிரிட்ஜ். நாம எல்லாரும் இந்த மகா பெரிய நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஆக்டர்ஸ். சீன் முடிஞ்சதும் மேக்கப்பை கலைச்சிட்டு திரும்பவும் அந்த பெரிய வெளிச்சத்துக்கே சோர்ஸ் போயிட போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், மரணம்ங்கிறது ஒரு பெரிய விடுமுறைன்னு, வெக்கேஷன். அவ்வளவுதான், பாஸ். இனிமே மரணத்தை பத்தி பயப்படாதீங்க. இந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டாடுங்க. மரணம் ஒரு முடிவா? இல்லை, அது ஒரு ரீசைக்ளிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சீரியஸான ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேச போறேன். டெத், அதாவது மரணம். முதல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நிஜமாவே மரணம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல நாமளா அப்படி நினைச்சுக்கிறோமா? ஏன்னா டெய்லி நம்ம கண்ணு முன்னாடி யாராவது இறந்துட்டே தான் இருக்காங்க. மனுஷங்க, விலங்குகள், செடி, கொடி, ஏன் ஒரு சின்ன பழம் கூட அழுகி போகுது. அப்போ இதெல்லாம் மரணம் தானே? இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, மரணம்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் செத்து போறது மரணமா? இல்ல அந்த செல்கள் சுத்தமா இல்லாம போறது மரணமா? இல்ல நம்ம கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்ம உணர்வு இல்லாம போறது மரணமா? என்ன கேட்டா இந்த கான்ஷியஸ்னஸ் போறதுதான் உண்மையான மரணம்னு சொல்வேன். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம லாஜிக் படி பார்த்தா இந்த மரம், செடி, விலங்குகளுக்கெல்லாம் நம்மள மாதிரி உணர்வு கிடையாது. அப்போ அதெல்லாம் வெறும் ஜடமா? அதுங்களுக்கு மரணமே கிடையாதா? சரி, ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். அவரோட பாடி செல்ஸ் எல்லாம் வேலை செய்யறதை நிறுத்திடும். ஆனா அந்த செல்களை உருவாக்கின ஆட்டம்ஸ், அதாவது அணுக்கள் இருக்கே, அது என்னைக்குமே சாகாதுங்க. நாம எல்லாரும் இந்த அணுக்களோட ஒரு ரிசல்ட் தான். அணுக்கள் சாகிறதே இல்லைன்னா நாம எப்படி சாக முடியும்? ஒரு விஷயம் அழியும் போது அது வேற ஒரு புது விஷயத்துக்கு பார்ட் ஆகிடுது. நிஜமா சொல்ல போனா, இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷங்கிட்ட இருந்திருக்கலாம், இல்ல ஒரு டைனோசார் உடம்புல இருந்திருக்கலாம், ஏன் ஒரு பட்டாம்பூச்சியோட இறக்கையில கூட இருந்திருக்கலாம். அப்போ நாம யாரு? நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல எப்போவோ வெடிச்சு சிதறின ஒரு ஸ்டார், அதாவது நட்சத்திரத்தோட மிச்சம்தான். நாம ஸ்டார்டஸ்ட். யோசிச்சு பாருங்க, எப்போவோ செத்து போன ஒரு நட்சத்திரத்தோட அணுக்கள் தான் இன்னைக்கு நம்ம கண்ணு வழியா இந்த சூரியனை பார்த்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய மேஜிக்! இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்ம உணர்வை மட்டும் சயின்டிஸ்ட் சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் என்ன? ஒரு மிஷினை வச்சு அதை ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அப்போ பிற்காலத்துல மிஷின் கூட உயிர்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும் இல்ல. கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாம எல்லாரும் இந்த அணுக்கள், நட்சத்திர துகள்கள், டைனோசர்கள், இவங்களோட ஒரு தொடர்ச்சி தான். இந்த உலகம் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம உயிரோட இருக்கோம். அதனால உண்மையாவே மரணம்னு ஒண்ணு வரணும்னா அதுக்கு முதல்ல இந்த உலகமே அழியணும். அது வரைக்கும் நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் நம்மள உயிரோட தான் இருக்காங்க. நமக்கு அப்புறம் வரப்போறவங்களும் நம்ம வழியே உயிரோட தான் இருப்பாங்க.
சுருக்கமா சொல்லணும்னா, மரணம் நிஜமா வரணும்னா அதுக்கு முதல்ல மரணமே பிறக்கணும். அது வரைக்கும் நமக்கு அழிவே இல்லை பாஸ். இவ்வளவு சயின்ஸ் பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கத்தான் செய்யுதில்ல. ஏன்னா நாம நேசிச்ச ஒருத்தரோட குரல் இனிமே கேட்காது, அவங்களோட ஸ்பரிசம் இனிமே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது வர்ற அந்த பெயின், அது ரொம்ப கொடுமையானது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம ஏன் அழறோம்? அவங்க இல்லையேன்னு அழறோமா? இல்ல அவங்க கூட இருந்த அந்த அழகான மெமரிஸ் இனிமே கிடைக்காதேன்னு அழறோமா? நிஜமா சொல்ல போனா ஒரு மனுஷன் எப்போ இறக்குறான்னு நினைக்கிறீங்க? அவரோட மூச்சு நிக்கும் போதா? இல்ல அவரை பத்தி நினைக்க ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்லாத போதான் அவர் உண்மையாவே இறக்குறார். அப்போ நீங்க யாரையாவது மனசார நேசிச்சீங்கன்னா அவங்களுக்கு மரணமே கிடையாதுங்க. அவங்க உங்களோட சிரிப்புல, நீங்க பேசுற வார்த்தையில, நீங்க செய்யற ஒரு சின்ன செயல்ல கூட கலந்திருப்பாங்க. இதுக்கு பேரு ஜெனடிக் அண்ட் எமோஷனல் லெகசி. உங்களோட ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாம ஏன் இவ்வளவு அன்பு செலுத்துறோம்? ஏன்னா இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தாண்டி பயணிக்க கூடியது. ஒரு நட்சத்திரம் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அதோட வெளிச்சம் இன்னைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல? அதே மாதிரிதான் ஒருத்தர் நம்மள விட்டு போனாலும் அவங்க கொடுத்த அந்த அன்பு நம்ம மனசுல ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி வழிகாட்டிட்டே இருக்கும். நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாம ஒருத்தரை இழக்கும் போது நாம ஒரு பாதியை இழக்கிறோம்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க போயிட்டு நமக்குள்ள ஒரு வெற்றிடத்தை வேக்யூம் கொடுத்துட்டு போறாங்க. அந்த வெற்றிடம் தான் நம்மளை இன்னும் மேன்மையான மனுஷனா மாத்துது, மத்தவங்க மேல இன்னும் அதிகமா கருணை காட்ட வைக்குது. யோசிச்சு பாருங்க, மரணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அன்புக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குமா? இன்னைக்கு நான் உன்னை பார்க்கலன்னா என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 1000 வருஷம் இருக்கேன்னு நாம அசால்ட்டா இருந்திருப்போம். ஆனா நாளைக்கு நாம இருப்போமான்னு தெரியாத அந்த ஒரு அன்சர்டன்டி தான் இன்னைக்கு நம்மள ஒருத்தர் இறுக்கமா கட்டிக்கொள்ள வைக்குது. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல வைக்குது. அதனால மரணம்ங்கிறது ஒரு பிரிவோ சோகமோ இல்ல, அது வாழ்வோட அருமையை நமக்கு புரிய வைக்கிற ஒரு ஆசிரியர். நாம இங்க ஒரு கெஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கோம். இந்த அழகான உலகத்துல கொஞ்ச நாள் தங்கி இருக்கோம். கிளம்பும் போது அந்த ரூமை அழகா வச்சுட்டு போகணும் இல்லையா? அதே மாதிரிதான் நாம போகும்போது மத்தவங்க மனசுல ஒரு புன்னகையை விட்டுட்டு போகணும். கடைசியா ஒண்ணு, நீங்க யாரையாவது மிஸ் பண்றீங்களா? ஜன்னல் வழியா அந்த வானத்தை பாருங்க. அங்க இருக்கிற காத்துல அவங்க மூச்சு கலந்திருக்கு, அந்த மழையில அவங்க ஈரம் இருக்கு. அவங்க எங்கேயும் போகல, அவங்க நீங்களாவே மாறிட்டாங்க. சோ கண்களை தொடச்சுக்கோங்க. மரணம்ங்கிறது ஒரு இருட்டான அறை கிடையாது, அது அடுத்த ஒரு வெளிச்சமான உலகத்துக்கான டோர்வே. நாம எல்லாரும் திரும்பவும் சந்திப்போம்.